நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி, மே மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 10:36 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் தயவு செய்து கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். சிக்கல் தீர்க்கிறேன் என்று சிக்கலை வளர்த்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள், அது போதும். தயவு செய்து கோபப்பட வேண்டாம். செயல்களில் உற்சாகம் இருக்கத்தான் செய்யும். நண்பர்களின் வட்டம் பெருக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று பெரியோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கூடுமானவரை இன்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிக நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். அவ்வப்போதுமான சஞ்சலமும் ஏற்படும். பெண்கள் இன்று நிம்மதியுடன் இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை சிரமங்கள் கொஞ்சம் இருக்குங்க. முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதலை விட்டுப்பிடிப்பது சிறப்பு. என்று மாணவர்கள் எதிலும் யோசித்து செயல்பட வேண்டுங்க. முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவ செல்வங்களுக்கு என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று சிரமம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். என்று அடுத்தவர் மனம் புண்படும்படி பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். தடை தாமதம் இருக்கத்தான் செய்யும். எதிலும் உத்வேகம் பிறக்குங்க. என்று பண வருமானத்தை சேமிப்பாக மாற்ற பாருங்கள். பரணி. என்று உற்சாகமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களும் முன்னின்று செயல்படுத்துவது நல்லது. இஷ்ட தெய்வ அருள் கண்டிப்பாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. கூடுதல் வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். தொடர்ந்து போராடுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், என்று நீங்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தயவு செய்து நாட்டம் செலுத்த வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். தயவு செய்து மூட நம்பிக்கைகளில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இருக்கும் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது.
சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க முடியும். பண வரவில் சில மாற்றங்கள் ஏற்பட கூட்டும். வருமானம் உங்களுக்கு குறையக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் முன்கூட்டியே திட்டம் இருப்பது நல்லது. தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். காலாவதியான பொருட்களா என்று பரிசோதித்து பார்த்துவிட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. தயவு செய்து பெண்கள் நகைகளை கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் கடனாக வாங்க வேண்டாம். பணத்தை கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரவலாக கொடுக்க வேண்டாம். என்ற குடும்பத்தில் இருப்பவுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அனைவரின் கவனத்தை மிஞ்சி நீங்கள் இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்று பெண்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. பெண்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்த முடியும். முயற்சி பண்ணுங்கள். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்கள் பிடித்தமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்படுவது நல்லது. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வருமானம் சீராகத்தான் வரக்கூடும். இந்த நாளை நீங்கள் கொஞ்சம் அற்புதமாக வழிநடத்த வேண்டும். அது உங்கள் கையிலே உள்ளது. ரோகிணி. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்களும் அவ்வப்போது வரக்கூடும். பணத்தையோ நகையோ நீங்கள் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். குழப்பம் அடைய வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்கள் திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அனைவரின் ஆதரவையும் மிஞ்சி நீங்கள் பெறுவீர்கள். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன ஒன்று செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க பழகுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டும் வரக்கூடுங்க. நண்பர்கள் மத்தியில் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நூதன பொருள் சேர்க்கையும் நுட்பமான அறிவும் இன்று வெளிப்படக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து வருவீர்கள். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழலும் இருக்கின்றது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். செய்தொழில் ஓரளவு லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்குங்க. நிலவே பணம் விடாமுயற்சியால் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதமான நிலை ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றியும் கிட்டும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். சிறந்த முறையில் எல்லாவற்றையும் அணுகுவீர்கள். பெண்களுக்கு இன்று உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. என்று காதலை பொறுத்தவரை நிறைவான வாழ்க்கை அமையும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம். இன்று உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொட்டது ஓரளவு கண்டிப்பாக விளங்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. நம்பிக்கை எடுக்க வேண்டாம். மூட நம்பிக்கைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்று எந்த ஒரு பணபரியமும் செய்ய வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். அது போதுங்க. திருவாதிரை என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். தீவிர முயற்சியினால் காரியங்களை வெற்றி இருக்கும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பயனறிந்து மேற்கொள்வது மிக நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். புனர்பூசம் இன்று கண்டிப்பாக விட்ட குறை தொட்ட குறை சரி செய்துவிட முடியும். விடாமுயற்சியால் வெற்றி வாகை சூட முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வர கொடுங்க. அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றியும் கிடைக்குங்க. வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி வெற்றியும் ஏற்படக்கூடும். உங்களின் தகுதி திறமை என்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். சுகமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. வியாபார அபிவிருத்தி இன்றி பெருக கொடுங்க. தாராள அளவில் பண வரவு இன்று கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இன்று எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்துவிடக்கூடும். என்று பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர் நண்பர்களிடம் இருந்து டென்ஷன் ஆக வேண்டாம். கோபப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். நம்பிக்கை இழக்காதீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வருங்க. என்ன ஒன்று சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னர் வந்து சேரக்கூடுங்க. அதற்காக நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியும். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பெண்கள் பரிகாரம் என்ற முறையில் தயவு செய்து பண வரியம் செய்ய வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரைங்க இடர்பாடுகள் இருப்பினும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அமைதி ஒன்று மட்டுமே எதிலும் வெற்றி பெற முடியும். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய சூழல் இருக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் இன்று முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தாராள பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அது போதுங்க. பூசம். கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து விடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய உறவுகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆயில்யம். இன்று மனதளவில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக சரியாகுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. சற்று சிரமம் வராமல் எதிலும் ஈடுபட வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்க வேண்டாம். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். அதற்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக கொண்டாடி மகிழ உங்கள் கையிலே உள்ளது. சிம்மம் ராசினியர்கள். என்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். என்று சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள். உங்கள் மீது உள்ள பற்றை கண்டிப்பாக அவர்கள் சுயநல நோக்குடன் எதிர்கொள்வார்கள். கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சிலருக்கு பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சிரமங்களை தவிர்ப்பதற்கு சிறப்புடன் செயல்பட வேண்டும்.
தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை சீராக இருக்குங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு இருக்கட்டும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. எதிர்பார்த்த பண வரவு கிடைக்க கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். வாகனத்தில் நீங்க மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. என்று தொழில் போட்டிகள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட்டுக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். உறவினர்களின் ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக இல்லம் தேடி வரக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இன்று கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. தொழில் வியாபார போட்டிகள் இருந்தாலும் சரியாகும். எதிர்பாராத வகையில் மேன்மைகள் உண்டாகக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வாழ்க்கையில் நாம எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட வேண்டும்? குடும்பம் எப்பொழுது முன்னேறி செல்லும்? பிள்ளைகளால் எப்பொழுது நன்மைகள் நடக்கும்? பிள்ளைகள் நம் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற எண்ணம் கூட இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை விட்டு பிடிப்பது நல்லது. காதலில் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். என்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையும் காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. என்று மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. உடைய விடாமுயற்சிக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூரம். இன்று யாருக்கும் உதவி என்ற பெயரில் எதையும் செய்ய வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது. குழப்பங்களுக்கு இடையே இன்று வாழ்க்கை நடக்குங்க. குழப்பங்களை ஏற கட்டி விடுவது ரொம்ப நல்லது. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அது மட்டுமில்லை, யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். உத்திரம். என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி செய்துவிட முடியும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள். விடாமுயற்சி கண்டிப்பாக தேவைப்படுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடைய கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். எதிலும் எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. இந்த நாள் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். நம்பிக்கை இழக்க வேண்டாங்க. கன்னி ராசினியர்கள் என்று தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபார தொடர்பு என்று பலம் பெறக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொட்டக்குறை விட்டுக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். தெய்வ சன்னதியில் நிம்மதி தேடுவது நல்லது. இன்று பெண்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக இருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்ன ஒன்று தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு நேரத்தை செலவழிப்பீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். என்று காதல் போன்ற விஷயங்களில் கன்னிராசினியர்கள் பதட்டம் இல்லாமல் இருங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக கூடும். இன்று மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். மாணவர்கள் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கை எடுக்காம நீங்க செயல்பட வேண்டும். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்படுவது மிக நல்லது. திருமண சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் யோசித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம், சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நேர்த்தியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தொழில் வியாபார தொடர்பு என்று பலம் பெற கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களில் வெற்றி இருக்குங்க. திறமைகளால் உங்களால் முன்னேறி செல்ல முடியும். சற்று எந்த ஒரு பிரச்சனையுமாக இருக்கட்டும் தள்ளி வைப்பது நல்லது. நீங்கள் யாரிடமும் பிரச்சனைகள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்றும் எதிலும் ஈடுபட வேண்டாம். சித்திரை, சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்குங்க. நன்மையும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து வருவீர்கள். திறமைகளால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். கடினமான சூழல் கண்டிப்பாக மாறுங்க. தாயின் அன்பும் ஆசையும் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள், அது போதுங்க. துலாம் ராசி நேயர்கள், என்று மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்க வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிரமம் ஓரளவு தீரும். மிதமான பண வரவு என்று கிடைக்குங்க. பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. பண வரவுகள் ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க. பெண்களுக்கு திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவது மிக நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகுங்க. தேவைகள் ஒரு பக்கமும் பூர்த்தியாக கொடுங்க. பெண்கள் என்று மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீரும். அது மட்டுமில்லை, வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் வேலை அதிகமாக இருக்கும். என்று பெண்கள் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்தும் பொறுமையாக செல்வதும் நல்லது. காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் இன்று மாணவர்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்கள் நாட்டம் செல்லுங்க. மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காய் நகர்த்தி வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயம் பற்றி பேச வேண்டாம். மிதமான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. சற்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அலட்சியம் காட்ட வேண்டாம். சுவாதி, செய்யும் பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். நிம்மதியான உறக்கத்தை வரவழைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று மனக்குறை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. விசாகம், நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறவிடம் நிதானமாக பேச வேண்டும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. செயல்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. தடை ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. என்ற ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடும். முக்கியமாக நீங்க மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சமூக பணிபுரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபார ரகசியங்களை எல்லாம் வெளியில் ஏதும் சொல்ல வேண்டாம். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நிலவிய பணமும் ஓரளவு வசூலாகிவிடுங்க. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தின் தேவை குறைவின்றி நிறைவேறக்கூடும். என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடுங்க.
தொழில் வியாபார நிலையில் உங்களுக்கு அதிகமான போட்டிகளால் லாபம் கொஞ்சம் குறையுங்க. கூட்டாளிகளை சாதகமின்றி நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். என்று எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கொஞ்சம் கையில் கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் அபிவிருத்தி ஆக கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. விருச்சிகம் ராசினியர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள். அதேபோல் இன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்டுக் கொடுங்க. அந்த நல்ல செய்தி மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதலில் நீங்க அமைதியாக இருப்பதே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் தடபுடலாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எடுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். என்ன ஒன்று பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அதனை மட்டும் செய்ய மாட்டீர்கள். மாணவ கண்மணிகள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வச்சு இருக்குங்க. குழப்பங்கள் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திடமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வர்கள். இன்று உடலை வெப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சின்ன விஷயத்திற்கெல்லாம் வரக்கூடிய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருங்கள். அது போதுங்க. அனுஷம் என்று நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாங்க. கேட்டை நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நெடுங்கால தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கற்பனை திறனும் என்று மிதந்து காணப்பட கொடுங்க. பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கவலைப்பட வேண்டாம். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று சந்தோஷ எண்ணங்களால் கண்டிப்பாக மனம் உற்சாகம் பெறக்கூடும். இயன்ற அளவில் பிறருக்கு உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்க முடியுங்க. நட்பு வட்டத்தை எல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும். சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று செய்தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். பெண்கள் வீட்டை அழகுபடுத்த கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள். என்று எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அதனால் மேல் அதிகாரியிடம் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும், கவனம் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சூழ்நிலையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டும், அது போதும். பண விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கவனம் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் இருக்குங்க. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாங்க. காதலை விட்டு பிடிப்பதே மிக சிறப்பு. என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். மாணவர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று விவாதங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டக்கூடிய முயற்சி கண்டிப்பாக இருக்குங்க. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பொறுமையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராட்டம். எதிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை செய்து வருவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள். தொழில் வியாபாரம் செய்ய புதிய அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலை இன்று நீங்க சரியான முறையில் அணுக முடியுங்க. வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க உயர்த்தி கொள்ள முடியுங்க. உடல்நல குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உத்திராடம். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்கும். செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உயர்வான நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. பாராட்டும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. என்ற அனைத்து ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் தெளிவாக இருங்கள். குழம்பிக் கொள்ள வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் பார்த்து பழகுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று திசை திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுங்க. தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படும். பெண்கள் வீட்டு தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக்கூடும். நீங்கள் சோதனையான பலன்களை எல்லாம் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. உங்கள் உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகளால் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவதில் சிக்கல் இருக்குங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிக் கொள்வீர்கள். கனவுகள் மேம்படக்கூடுங்க. கற்பனை திறன் வளரக்கூடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு கண்டிப்பாக வழி அமைத்துக் கொள்ள முடியுங்க. மகரம் ராசினியர்கள். தொட்டதெல்லாம் இன்று கண்டிப்பாக பொன்னாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தை சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலை வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று காரியங்கள் ஓரளவு எளிமையாக கூடிவிடும். செயல்களை நீங்கள் திட்டமிட்டு செய்வது நல்லது. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்குங்க. தாராள பண வரவு இன்று ஏற்படக்கூடும். இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திருவோணம். தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். என்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. சோகமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறக்கூடுங்க. நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். அவிட்டம். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறிவிடக்கூடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூடுமானவரை குடும்பத்துடன் சென்று குலதெய்வ கோவிலுக்கு வழிபட்டு வாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வாழ்க்கையில் வளர்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். இந்த அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்துக்களை விமர்சிக்க வேண்டாம். உங்களின் தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி ஏற்படுவதற்கு முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. இடையூறுகளும் சரி செய்து மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியுங்க. சோம்பலை சரி செய்து கொள்வீர்கள். என்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
என்ற பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். தொழில் வியாபார நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெரிய முதலீடுகளில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளாமல் இருக்க பாருங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். திட்டமிட்ட பணிகளில் வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகி சாதிக்கக்கூடிய அமைப்பையும் பெறுவீர்கள். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. பெண்கள் இன்று உற்சாகமாக செயல்பட முடியும். இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். பெண்கள் இன்று திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. நல்ல வரன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். சில விஷயங்கள் நடக்கவில்லை என்ற கவலை இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதே சிறப்பு. இன்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவுகளையும் பெற்றோரிடம் கேட்டு பின்னர் எடுப்பது நல்லது. நீங்களாகவே எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்ன படிக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் யோசித்து கல்வியை தேர்ந்தெடுப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று கண்டிப்பாக யாரிடமும் முன்கோபம் காட்ட வேண்டாங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உணவு விஷயங்களில் கூட கட்டுப்பாடு வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான பலனை அடைய முடியுங்க. இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சதயம் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். மன அமைதியை பாதுகாப்பது நல்லது. மிதமான பண வரவு இருக்க கொடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று உயர கொடுங்க. நிர்வாக செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். மனக்குழப்பமோ கஷ்டமோ இல்லாமல் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை ஒருநிலைப்படுத்த வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று பெரிய முதலீடுகளில் கவனம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே திட்டமிடுக கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். நிம்மதியாக இருக்க பாருங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்கள் எதிலும் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று நட்பு வட்டம் விரிவடையுங்க. கெட்ட சகவாசங்கள் அடியோடு ஒழியுங்க. இந்த நாள் உங்களுக்கு புத்தம் புதிய விஷயங்களில் நாட்டம் செல்லும். ஓரளவு கையில் காசு பணம் இருக்க கொடுங்க. நிர்வாகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். என்று கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இனிய பயணங்களை மேற்கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். அனைவருடனும் இயல்புடன் பழக முடியுங்க. நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். என்று தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். இன்று பெண்களுக்கு தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி அடையுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் நின்று நீங்கள் நிதானத்தை வெளிப்படுத்துவது மிக நல்லது. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லும். நட்பால் நல்லது நடக்கக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் சரிபர செய்து முடிக்க முடியாமல் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை எல்லாம் சமாளித்து எதிலும் செயல்பட முடியும். என்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். பெண்கள் என்று முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்க. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி இருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடும். கற்பனை திறனும் மிதந்து காணப்படக்கூடுங்க. சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விட முடியும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றிடம் இருக்க பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே போலங்க சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாத்தி. என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்குவதற்கான சூழல் இருந்தாலும் அதனை சரி கட்டி விட முடியுங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்க கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களும் சென்று வரக்கூடும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ரேவதி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவித்தவர்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். சிரமம் எடுத்து சில பணிகளை செய்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.